அக்கா உண்மையே பேசுவீங்களா? உண்மையா பேசுவேன், உள்ளதையே பேசுவேன். சத்தியமா? சத்தியம் என்னத்துக்கு? நான் தான் உண்மையா பேச தானே வந்துக்கிறேன். சத்தியம் பண்ணுங்க, என் கை மேல சத்தியம். உண்மையா பேசுவேன். ஆட்சி எப்படிக்கா இருக்கு? திறமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, நல்லா பாதுகாப்பா இருக்குது. எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆட்சி நடத்துறாரு. ஓ, மக்கள் வந்து ஒரு சில பேர் வந்து நாங்கள் கருத்து கணிப்பு கேட்கும் போது ஃப்ரீயாக எதுவுமே வேண்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரீயாக எதுவும் வேண்டாம், எனக்கு ஆட்சியை மட்டும் நல்ல ஆட்சியை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மக்கள் வந்து அவங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்க, நான் ஃப்ரீயாக வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீ என்பது உங்களுடைய பார்வையில் எப்படிக்கா? நம்ம வந்துப்பா பெரிய பொருள் வானான்னு சொல்ற மனசு யாருக்குமே கிடையாது. அவர் வந்து ஒரு அப்பான்ற முறைக்கு பிள்ளைங்களுக்கு செய்கிறாரு, அது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. புதுமை பெண் புதுமை பெண்ணுன்னு எல்லா கட்சியில் பேசுவாங்க. நாங்கள் புதுமை பெண்ணுங்களா இருந்தால் கூட கொடுக்குற பொருளுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். அவர் பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் செய்கிறாரு, ஒன்றும் ஃப்ரீயே கிடையாது. அது எப்படி நம்ம ஃப்ரீன்னு எடுத்துக்க முடியும்? அது ஃப்ரீ இல்லைப்பா, அதெல்லாம் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. பிள்ளைங்களுக்கு அவர் தராரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ரீன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் ஃப்ரீயாக தரேன், எனக்கு ஓட்டு போட அப்படியெல்லாம் அவர் எதுவும் கேட்கல. எதுக்கு ஃப்ரீ வாங்கணும்னு எப்போமா திங்க் பண்ணியிருக்கீங்களா? பிரி வாங்கினு தான் வருது மீட்டிங்கு முக்கால்வாசி ஜனம். என்ன பேசுகிற? டோக்கன் சிஸ்டம் வேணுமா என்ன? டோக்கன் சிஸ்டம் ஏன்னா ஒருத்தர் 2 வாங்கிட்டு போயிடுவாங்க, 3 வாங்கிட்டு போயிடுவாங்க, ஒருத்தர் வாங்காதே விட்டுருவாங்க. அதனால தான் டோக்கன் சிஸ்டம். அது கரெக்ட், அது கரெக்டாக தான். அதனால அவர் சிஎம் இல்லாதப்போ கூட கொரோனா டைம்லலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எப்படி அவர் எதை எதிர்பார்த்து எங்களுக்கு பண்ணார்? கிடையாது. 100%ல 75% வந்து பெரிய பொருளுக்காகத்தான் வருது. ஆமாம். எப்படிக்கா இருக்கு? ஆனால் ஃப்ரீ வேணுமா நம்ம ஊருக்கு? கண்டிப்பாக. ஏன்னா உபயோகமான பொருள் தானே கொடுக்குறாங்க. போன மீட்டிங்கில் சாப்பாடாக போட்டாங்க, அது சாப்பிடாத இருக்க முடியுமா? முடியாது. இப்போ ஏதாவது ஒரு கடாயோ தவாவோ ஒரு தாவுலையோ ஒரு தேக்ஸாவோ ஒரு பக்கெட்டோ கொடுத்தாங்கன்னா வானானுவோமா தான் கேட்போம். காசு நாங்கள் புரட்சி பண்ணி வாங்கிட்டு போயிடுவோம். 2 வாங்கிட்டு போயிடுவாளுங்கன்னு தான் ஒரு டோக்கன் கொடுத்தா எல்லாரும் வெளியே விடுறது. அது வாங்கும்போது நம்மளுக்கு எதுக்கு? நம்ம எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லாத. எல்லாருமே அந்த பொருளுக்கு தான் வருவாங்க. ஆமாம். ஆமாம். இப்போ வாங்க போகிறேன், எனக்கு 2 டோக்கன் கொடுத்து ஒன்று தான் கொடுத்துக்குறாங்க. இதுக்காக வரல, நாங்கள் இந்த டோக்கனுக்காக வரல. பேசுகிறாங்க, நம்ம இது பேசுகிறாங்க, நம்ம கட்சிக்காரங்க பேசுகிறாங்க. நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். ஃப்ரீல ஒன்றும் இல்லை. இது ஒரு இது ஜாலியாக வந்துட்டு கொடுக்குறாங்க. ஜாலியாக இப்போ நம்ம வந்து மீட்டிங்க்கு வர்றதுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறது தான். இது ஃப்ரீலாம் ஒன்றும் இல்லை. எந்த ஆட்சியில் தான் தராது இருக்காங்க? எல்லா இதுலேயுமே எல்லாருமே தரது சொல்லலாம்ல. அது எப்படி சொல்ல முடியும்? வர்றது எல்லாரும் வேணான்னு யாரும் சொல்ல முடியல. வர்றது அவங்கவுங்க வாங்க தான் செய்வாங்க. ஃப்ரீ எந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியிலுமே எல்லாம் ஃப்ரீயாக தான் தராங்க. இதில் மட்டும்தான் தராங்களா? என்ன எல்லாத்துலேயுமே தரதா செய்கிறாங்க. அதனால் வர்றதை யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அது வேண்டான்னு சொய்பன காலகட்டங்கள் வருமா? அது தெரியல. இதுக்கு மேலே எப்படி மாறுதோ அப்படி தான் சொல்ல முடியும். வேண்டாம் தான் சொல்லுவீங்க, நீங்கள் வாங்க மாட்டீங்க. இலவசமாக கொடுத்தா எதுவுமே வாங்க மாட்டீங்க. சொல்கிறவங்க முதல்ல நிற்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் நிற்பீங்க. எதுக்கு வாங்கணும்னு நினைப்போம் பாரு, வாங்காத எப்படி இருப்பீங்க? என்ன நீங்கள் சொல்ல தராங்க, வாங்குறோம், அவ்வளோதான். விஜய் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் என்னப்பா கோலி ஆடுற பையன். விஜய் யாருன்னு தெரியும், படத்தில் அப்போ பார்த்துக்கிறமா தான். இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு இதை பற்றி என்ன நினைக்க, ஒரு மக்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, வந்தாலும் ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம முதலமைச்சர் தான் வருவார். எப்பவுமே அவர் தான் வருவார். அதெல்லாம் ஒரு காமெடி தான். அதெல்லாம் ஒரு காமெடி தான். அதெல்லாம் வந்து சும்மா அவங்க இப்போ வந்தோடனே நான் சிஎம் ஆகிடும்னு சொல்ல முடியாது. 72 வருஷமாக பண்ணின்னு வரவங்களுக்கும் நேற்று வந்தவங்க சிஎம் ஆகிட முடியாதுல்ல. எவ்வளோ பண்ணியிருக்கிறதுனால தான் இவங்க வராங்க. அவங்க அப்பாவும் நிறைய பண்ணார், இவரும் பண்ணுறாரு, அதனால தான் இவங்க வராங்க. அவர் வந்த உடனே நான் சிஎம்மாக வந்துடுவேன்றது காமெடி தான். அதுவும் நல்ல அரசியல் தான். இப்போ புதுசாக வந்திருக்காங்க, எப்படின்றது பார்த்தா தான் தெரியும். எப்படி பேச்செல்லாம் எப்படி இருக்குது விஜயோட? அது நல்லா தான் இருக்குது பேச்சு. நடக்க சொல்ல தான் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டே நமக்கு தெரியாது இல்லை, பார்க்கலாம், பார்த்தா தான் தெரியும். மாற்றம் வேண்டும் இல்லை எப்படின்றது எல்லாம் மக்களால் எல்லாம் சேர்ந்து இப்போ எடுக்கிறது தான் முடிவு. மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? இருக்கலாம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரி, இது நல்லா தான் செய்கிறாங்க, நல்லா ஆட்சி தான், நல்லா தான் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் மக்கள் எப்படி இருக்கு?
இப்போ தான் வந்திருக்கு, பார்க்கலாம் இனிமேல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தெரிய தானே போகுது, இன்னும் 1 இயர் இருக்குல்ல எலெக்ஷனுக்கு. ஆனால் பறக்குது. அப்படியும் பறக்கல, இவங்களும் தான் பறக்குது, அவங்களும் தான் பறக்குது, எல்லாரும் தான் பறக்குது இல்லைங்க. நம்ம போடுற ஓட்டுனால தான் இருக்குது, அவங்க பறப்பாங்களா இருப்பாங்களான்றது அதில் தெரிஞ்சிடும். மாற்றம் வேணும் ஆசைப்படுறீங்களா? அரசியல் மாற்றம் வேணும் தான். வேணும்னா அதுக்கு முதலமைச்சரை மாற்றணும்னு அவசியமே கிடையாதுங்க. பழைசா இருக்கிறவங்களே வச்சே நம்ம முன்னுக்கு வந்துடலாம். விஜய் பற்றி ஒன்றும் தெரியலையே எங்களுக்கு. இன்னும் இந்த சைடு எதுவுமே வரல நம்மளுக்கு. அதெல்லாம் ஊர் சைடு தான். இந்த சைடு நம்மளுக்கு எதுவுமே தெரியல. நம்மளுக்கு எப்போவுமே முக தான். பம்பரம் குழந்தைங்களால இப்போ ஸ்டேஜ் தான் அவருக்கு வந்து இன்னும் அரசியலுக்கெல்லாம் வந்து இன்னும் பழமோ போடல, கொட்டையே போடல, எப்படி முளைக்கலையே. திமுக மேடையில அத்தனை பேருமே பேசுறாங்களா விஜயை பத்தி? அப்போ குழந்தைய பத்தி பேச மாட்டாங்க. அது வந்து குழந்தைன்னா எல்லாருக்கும் ஆசை தானே. குழந்தைன்னா சொல்லுவாங்க பேயை இறங்கணுவாங்க. அந்த மாதிரி குழந்தை அவரை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. அவர் ஒரு நடிகர்ன்றதுனால எல்லாரும் மாற்றம் வரக்காக விரும்புறாங்க. மாற்றம் வேணும் கேட்குறாங்க மக்கள். மாற்றம் வந்து அவரால் கொடுக்க முடியாது. அதுவே குழந்தை. அது மாற்றெல்லாம் வராது. இவங்களாம் என்ன பெரிய ஆளுங்க சொல்லு. ஒரு டீச்சரை விட ஹெட் மாஸ்டர் பெரியவர். அந்த ஹெட் மாஸ்டர் மாதிரி இவர் வந்து படிக்கிற குழந்தைங்க மாதிரி. யார்? விஜய். ஆமாம், அவரெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. பெண்களுக்கு பஸ் வசதி பண்ணுறது, பெண்களுக்கு காசு 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாமே செஞ்சுட்டு தான் சொல்கிறேன். 1000 ரூபாய் வாங்கினீங்களாக்கா? வாங்கினேன். வாங்கிட்டு தான் இருக்கேன். 15ஆம் தேதி ஆனால் 8:35 டான் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, எங்களுக்கு ரொம்ப நிறைய நல்ல திட்டம் நிறைய செய்கிறாரு. அதனால் மக்களுக்கெல்லாம் நிறைய பலன் அடைகிறாங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. உங்கள் ஏரியா எப்படி இருக்கு? எங்களுக்கு ரொம்ப இங்கே எல்லாருக்கும் வந்து நிறைய நலத்திட்டம் செய்கிறதுனால எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ரொம்ப எல்லாம் வந்து நம்ம சிஎம் தொகுதியில் இருக்கிறதுனால ரொம்ப அவங்க மனதார ஒரு நன்றிகளெல்லாம் தெரிவிக்கிறாங்க. நலத்திட்டங்கள் நிறைய செய்கிறாரு. நிறைய அவர் செய்கிறதுல வார்த்தையே இல்லை, சொல்கிறதுக்கும் வார்த்தை இல்லை. நல்லா இருக்குது, சிறப்பாக பண்ணுறாங்க. எல்லா சிஎம்மோட இவங்க நல்லாவே பண்ணுறாங்க. இப்போது 1000 ரூபாய் வாங்கினீங்களா? வாங்குகிறோம். ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அது எங்களுக்கு. பரவாயில்லண்ணா, நல்லாச்சு தான், நல்லா பண்ணுறாங்க. நான் எல்லாருக்கும் நல்லா செய்கிறாரு. சேகர் பாபுன்னா நல்லா செய்கிறாரு எல்லாருக்கும்.